சிறுநீரகத்தில் ஆரம்ப நிலையில மாற்றங்கள் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன டெஸ்ட்கள் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று யூரினை டெஸ்ட் பண்ணி அதில் ஆல்புமின் என்ற அந்த புரதச்சத்து லீக்கேஜ் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இரண்டாவதாக ரத்தத்தில் கிரியாட்டினின் அளவு அதிகமாக இருக்கிறா என்று பார்க்கணும். இது ரெண்டு டெஸ்ட்டும் பண்ணிட்டா நம்ம கிட்னி டிசீஸ் இருக்கா அப்படிங்கிறத ஓரளவுக்கு நமக்கு அனுமானம் கிடைச்சிரும். மரபு ரீதியான சில சிறுநீரக வியாதிகள் வரலாம். குடும்பத்தில் ஒருத்தருக்கு கிட்னி டிசீஸ் இருந்துச்சுன்னா அந்த குடும்பத்தில் இருக்கிற அனைவரும் ஒரு தடவையாவது டெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஒரு 40 வயசுக்கு மேலே வருடத்திற்கு ஒரு முறையாவது யூரின் டெஸ்ட், ரத்த டெஸ்ட் எடுத்து ரத்த கொதிப்பு எப்படி இருக்கு, ரத்தத்தில் சர்க்கரை அளவு எப்படி இருக்குங்கிறத பார்த்து நமது உடல் ஆரோக்கியமா இருக்கா, உடல் உள்ள உறுப்புகள் முக்கியமாக சிறுநீரகங்கள் ஆரோக்கியமா இருக்கின்றனவா என்று நம்ம பார்க்கணும். ஸோ இதெல்லாம் பார்த்தா தான் அதிகமான அளவு கிட்னி டிசீஸ் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு பெரிய அளவில் நம்ம அந்த கிட்னி டிசீஸை டோட்டலாக நிறுத்தி திருப்பி கிட்னிஸை இயங்க வைக்க முடியாது. அதற்கு டயாலிசிஸ் செய்ய வேண்டும், இல்லைன்னா கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் செய்ய வேண்டும். ஸோ அந்த அளவுக்கு போகக்கூடாதுங்கிறதுக்கு தான் இந்த சிறுநீரக தினம் அன்னைக்கு பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வுக்காக நான் இதை சொல்ல வருகிறேன். நன்றி, வணக்கம்.